வெல்கம் டெமசி கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐபிஎல்லோட மூன்றாவது போட்டி ப்ரிவ்யூ. சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மோத போகிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட், எம்எஸ் தோனி இந்த போட்டியில் இல்லை. இன்ஜுரி கன்சர்ன் முதல் 2 போட்டி மட்டும் இல்லை, பாசிபிளாக 2 வாரத்துக்கு இருக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுதான் எதிர்பார்ப்பு. ஏஜ் ஃபேக்டர் கண்டிப்பாக இந்த இன்ஜுரி மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். சொல்லப்போனால் அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியலாக தான் எம்எஸ் தோனியை பார்க்குறாங்க. அவர் இருந்தால் சென்னையில் க்ரௌடு வரும். அது மட்டும் இல்லை, ஓவராலாக ஐபிஎலுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஐபிஎல் யூனிட்டே யோசிக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷம் விளையாட வைக்கிறாங்கன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இன்டர்நேஷ்னல்லேருந்து ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சு அப்படின்ற அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எனிவே எம்எஸ் தோனி இந்த மாதிரி இடத்துல அவருமே என்ஜாய் பண்ணுறார், விளையாடுறாரு. இந்த சீரியஸோட இனிஷியல் ஸ்டேஜஸில் அவர் இல்லை. அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் சிஎஸ்கேவை லீட் பண்ண போகிறார். இன்னொரு பக்கம் ரியான் பராக் லீட் பண்ண போகிறாரு. ஃபுல் டைம் கேப்டனாக அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் ஆர்ஆரை லீட் பண்ணார். அவர் ட்ரேட் முறையில் சிஎஸ்கேக்கு வந்துட்டார். இந்த இடத்துல ரியான் பராக்கை கேப்டனாக போட்டது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது, ஷாக்காக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் லீட் பண்ணும்போது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்ஆரை வழி நடத்தலை. அப்படி இருந்துமே தொடர்ந்து அவர் பக்கம் போயிருக்காங்க. இந்த சீரியஸ் எப்படி போக போகுது பேசலாம். ஜம்போ ஆப்பு ரொம்ப சேஃபான ஒரு ஆப்பு. பேமெண்ட் பேஸில் ரீசெண்டாக கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. கண்டிப்பாக கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சர்வர் அப்டேட் இந்த மாதிரி லெவல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பேமெண்ட் பேஸில் ஐபிஎலுக்கு முன்னாடி 2 நாள் 3 நாள் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. இப்போயுமே ஐபிஎல் டேயில் கொஞ்சம் பேமெண்ட் போட்டுட்டு கொஞ்சம் டிலே ஆகி ஆடாகிறது பார்க்குறாங்க. ஸோ டிலே ஆகுமே தவிர கண்டிப்பாக உங்களோட மணி சேஃபாக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பெரிய பெரிய ஆப்ஸ், ட்ரீவன் மாதிரி ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கண்டிப்பாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவே நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மணி வகையில் சேஃப் அப்படின்ற அந்த இடத்துல பார்க்குறோம். ஷாப்பிங் பேஸில் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஷாப்பிங் கிரெடிட்டும் இருக்கும். அதே நேரத்தில் கேம் டோக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் டாப்அப் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த கேம் டோக்கன்ஸை வச்சு விளாண்டிங்கன்னா நீங்கள் வின் பண்ணி அதிலிருந்து கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து வித்ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். சூப்பரான ஆப்பு. ஃபேண்டசிக்கு இப்போதைக்கு மணி பேஸில் நல்லா இருக்கிற ஒரு ஆப்பு, ட்ரஸ்டட் ஆப்பு, ஆர்பிஐ அப்ரூவ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்மு அப்படின்ற அந்த பேஸில் பெஸ்ட்டாக பார்க்குறேன். அண்ட் ஜம்போ ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பாசபரா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவஹாத்தியில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிஷன் நல்லா இருக்குது. மார்ச் 30 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 6 போட்டி மட்டுமே. ஒரு நோ ரிசல்ட் இருந்திருக்கு. 3ல் பேட் ஃபஸ்ட் வின்னு, பேட்டிங் செகண்டுக்கு 2 வின்னு. ஏர்லி ஸ்டேஜ் கண்டிப்பாக சேஸ் ப்ரிப்பேர் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல. நல்ல பேட்டிங் ட்ராக் 174 கண்டிப்பாக நல்ல ஸ்கோரு. இங்கே நல்ல ஸ்கோர் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆவரேஜாக பேட் ஃபஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டு, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட்டு. அண்ட் ஆர்ஆர் 199க்கு 4 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. 200+ வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆர்ஆர் லோ ஸ்கோரான 144க்கு 9 அப்படின்னு அந்த நம்பரை வச்சுருக்காங்க. 13 விக்கெட் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஸ்பின்னர்ஸுக்கு விழுந்திருக்கு 2022லேருந்து. அண்ட் 12 விக்கெட்டு 2022லேருந்து ஸ்பின்னர்ஸுக்கு சேஸ் பண்ணும்போது. அண்டு ஃபாஸ்ட்டுக்கு 35, ஸ்பின்னருக்கு 25 அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருந்துமே ஒரு 10 விக்கெட் வித்தியாசம் ரேஞ்சு தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு டீசன்ட் அசிஸ்ட் கொடுக்கும், அதில் டவுட் இல்லை. நல்லா பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி கேமாக தான் ஏர்லியாக கொடுப்பாங்கங்கிறது எதிர்பார்ப்பு. 150க்கு பிலோவா 1 டைமு, மிடில் ஸ்கோர் 1 டைம், அண்ட் 180 அபோவா 3 டைம்ஸு. எதிர்பார்ப்பு அந்த 200+ வருமா அப்படிங்கிறது தான். குனடிக்காக இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 97க்கு நாட் அவுட் ஆனார். அண்டு சில ஹை ஸ்கோர்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பண்ணியிருக்கதை பார்க்குறோம். இங்கே ஜோஸ் பட்லர், வார்னர் இவங்க எல்லாருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இங்கே கைக்வாடு, ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இங்கே பிளேயர் பேஸ்லன்னு பார்க்குற இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நாதன் எல்லிஸு நம்மள்கிட்ட இன்ஜுரி ஆகிருக்கார், அவர் இல்லை. ஸோ அவர் 30/4 எடுத்திருக்கார். வனிண்டு அசரங்கா 4 விக்கெட் ஹால். அண்டு ஜஹல், போல்ட்டு, சக்கரவர்த்தி. ஸோ ஸ்பின்னர் பேசர் எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. அதில் ஸ்பின்னர் தான் டாப்பில் ஓவரால் விக்கெட்ஸில் அதிகமாக இருக்கார். ஜஹல் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ வெரைட்டி கொடுக்குற நாதன் எல்லிஸ் இன்னொரு பக்கம். வனிண்டு அசரங்கா 2 போட்டியில் 5 விக்கெட் அப்படின்ற அந்த இடத்துலையும் இருக்காங்க.
ஆறு போட்டி விளையாண்டு 3ல் தோற்றுருக்காங்க, 2ல் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெண்ட் இயர்ஸில் இல்லை. ஸோ அது இந்த நம்பரும் சொல்லுது. அண்டு பேட்டிங் செகண்டில் 192 ஆவரேஜ், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 169 ஆவரேஜ். அண்ட் ஓவராலாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது 7 விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே விளையாண்ட ஒரு போட்டியில் தோற்றுருக்காங்க. அண்ட் பேட்டிங் செகண்டு தான் 176 அடிச்சு 6 விக்கெட் அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருந்தாங்க, தோற்றுருக்காங்க. அண்ட் ரீசன்ட் நம்பர்ஸை பாருங்கள். அண்டு ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ண முடியும்னு தான் அந்த நம்பர்ஸ் ஷோ பண்ணுது. ராஜஸ்தான் ராயல்ஸு பாசிபிளாக இந்த 11ஓட போவாங்க, இந்த 12ஓட போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆடம் மில்னே டீசெண்டான பவுலர், எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கக்கூடிய பவுலர். கெவன் மப்பாக்கா இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காரு, முன்னை விட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டானவன் ஃபெரைராக்கு வாய்ப்பு இருக்குமா, இப்படி ஒரு கேள்வி வருது. இங்கே பிரட்டோரியஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு ரீசெண்டாக டாப் ஆர்டரில். இங்கே டாப் ஆர்டரில் கொஞ்சம் பேட்டிங்க்கு தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா பிரட்டோரியஸ் இல்லை, ரியான் பராக் நம்பர் 3 த்ரூ ஜுவல் ஹெட்மேயர் இப்படி போயிட்டு எண்டில் ஃபினிஷிங் பேஸில் டானவன் ஃபெரைராவை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சா அந்த இடத்துல டானவன் ஃபெரைரா இருக்க வாய்ப்பு. ஷனக்கா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அவ்வளோ வந்திருக்காரு. சாம் கரன் இன்ஜுரி காரணமாக அந்த இடத்துல ஷனக்கா கொண்டு வந்திருக்காங்க. ஷனக்கா டேரெக்டாக 11ல் வருவாருங்கிற எதிர்பார்ப்பு எளியாக ப்ராக்டிஸ் ஹெவியாக இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் குல்தீப் சென், யுத்வீர் சிங் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா, இந்த மாதிரி கேள்வி இருக்குது. பார்க்கலாம். பாசிபிளாக எனக்கு இந்த டோல் ஓகே அப்படின்னு தோணுது. ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி ஓப்பன் பண்ணுவாங்க. சூரியவன்சியோட இன்னிங்ஸு ரீசெண்டாக நம்ம நிறைய பார்க்குறோம். வேர்ல்ட் கப் லைனில் எப்படி பண்ணார், வேறு லெவல் ஷோ அது இருந்தது. அண்ட் போன வருஷமும் ஒரு செஞ்சுரி எப்படி அடித்தார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணிகிட்ருக்கார். இந்தியா டீமுக்கு கூடிய சீக்கிரம் விளையாடணும் அப்படின்ற எதிர்பார்க்குற ஒரு பிளேயராகவும் இருக்கார். ஜெய்ஸ்வாலின்னு ஒரு சைடு இந்த ஃபார்மேட்டில் பயங்கர கலக்கலாக இருந்திருக்காரு. ட்ரிப்ரட்டோரியஸை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாண்டுருக்காரு, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ அந்த பேஸில் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ரியான் பராக்கு லீட் பண்ணுறாரு, ப்ரெஷர் இல்லாமல் கொண்டு போவாரா அப்படின்னு பார்க்கணும். த்ரூ ஜுவல் நல்ல பிளேயர், டவுட்டே கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு மாற்றி இருக்கிறனால அவரோட ஷோ பெஸ்ட்டாக இல்லை. ஹெட்மேயர், ஷனக்கா, ஜடேஜா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் பேஸில் யோசிக்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்க பவுலர், நியூ பால் ஸ்விங்கு இந்த எபிலிட்டி இருக்குது. துஷர் தேஷ்பாண்டே சூப்பர் பவுலர். அண்ட் இவர் நல்லா பண்ணுவார் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்காக விளையாண்டார். பிஸ்னாயோட பவுலிங் ரீசெண்டாக இருக்கும், வெரைட்டி, லெக் பிரேக், மேக்ஸிமம் லெக் பிரேக் கூகுளி போடுவார். சந்தீப் சர்மா லெஜெண்டரி பவுலர் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக வைக்கணும். ஆனால் அண்டர் ரேட்டடாக நிறைய நேரங்களில் பேசப்படுறார். ஸோ எனிவே நியூ பால் ஸ்விங்கு, பேக் அண்டில் எண்ட் ஓவர்ஸில் கலக்கலான பவுலிங் இதெல்லாம் அவரால் கொடுக்க முடியும். நம்பரை பார்ப்போம். ஜெய்ஸ்வால் நம்பர் நல்லா இருக்குது. அண்டு ஓவரால் அந்த ஆவரேஜ் டீசெண்டாக இருக்குது. வென்யூ நம்பர் அவ்வளோ கிரேட்டாக, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. வைபவ் சூரியவன்சி அண்ட் இவர் ஒரு போட்டி சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக அண்ட் வென்யூவில் விளையாடலை. ஐபிஎல்லில் பயங்கர சக்ஸஸ், ஒரு செஞ்சுரி அடிச்சார் போன சீசனில், அது ஞாபகம் இருக்கும். பிரட்டோரியஸுக்கு முதல் போட்டி. ரியான் பராக் டீசெண்டான நம்பர் வச்சுருக்காரு கண்டிப்பாக. அண்ட் சிஎஸ்கேவோட டீசெண்டான அவுட்புட் இருந்திருக்கு. த்ரூ ஜுவல் ஓகே, கண்டிப்பாக வந்து அவர் மேலே கீழே அனுப்பாமல் ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுத்து பண்ணாங்கன்னா நல்லாவே அவுட்புட் கொடுக்க முடியும். சிம்ரன் ஹெட்மேயர் எனி டைம் ப்ரொமோட் பண்ணலாம். அண்ட் ஃபினிஷிங்காக இந்த டீம் நம்புகிறாங்க அண்ட் தொடர்ந்து ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. டசன் ஷனக்கா ரீசெண்டாக வேர்ல்ட் கப்பில் 2 வைடு எண்டில் இருந்தது, ரொம்பவே பரிதாபப்பட்ட அந்த இடம் இருந்தது. ஷனக்கா பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் பேட்டிங் டிஸ்பிளே அந்த போட்டியில் ஷோ பண்ணார். அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு பக்கம் திரும்பி பார்க்க வச்சுதுன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பரான பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே கொடுக்க முடியும். அண்டு பவுலிங்லேயும் கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஒரு பாயிண்டில் டானவன் ஃபெரைராவா இல்லை ஷனக்காவா அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷர் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா 3 பேஸை, ஸ்பின் பேஸில் ஜடேஜா அண்ட் ரவி பிஸ்னாய் அப்படிங்கும்போது அடிஷ்னலாக ஒரு பேஸ் ஆல்ரவுண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பவுலிங் பேஸில் ஸ்பின் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரியான் பராக் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஷனக்கா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அந்த பேஸ்லேயே போவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். ரவீந்திர ஜடேஜா ஸோ ஐபிஎல் நம்பர் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு ஓகே. பட் பெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓவரால் நம்பர்ஸை பாருங்கள், 54 மேட்சஸ்ஸு, 43 விக்கெட்ஸு. நிறைய நேரங்களில் அந்த முழுமையான ஓவர்ஸ் கிடைக்காது. ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்க்கலாமே தவிர இண்டிவிஜுவலாக பேட்டிங்கில் பயங்கர சக்ஸஸ்ஸு, பவுலிங்கில் இப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாது. ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் எல்லாத்துலேயுமே ஓகே. அண்டு அந்த ஆவரேஜை மெயின்டைன் பண்ணிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஜோஃப்ரா ஆர்ச்சரோட நம்பர் டீசெண்டாக இருக்குது. பட் ரீசெண்டாக கொஞ்சம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லையோ, அவரோட ரெகுலர் ஸ்ட்ரென்த்தில் இல்லையோ அப்படிங்கிற ஃபீலை தான் கொடுக்குறாரு.
தூசா தேஷ்பாண்டே பேக்கெண்டில் அவ்வளோ ஓகேவா இல்லை, ஆனால் இனிஷியலாக கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலு. நியூ பால் ஸ்விங் இந்த மாதிரி இடத்துல ஓகேவா இருப்பார். ரவி பிஸ்னாய் ரீசன்ட் சீரியஸில் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் பெஸ்ட்டாக இல்லை. அண்ட் சந்தீப் சர்மா கண்டிப்பாக நல்ல பவுலர், அவருமே இந்த ஏர்லி ஸ்டேஜஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் அண்ட் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். இப்போ கொஞ்சம் எண்ட் ஓவரில் பயன்படுத்தினாங்கன்னா இன்னும் அந்த வெரைட்டி ஷோ பண்ண முடியும், அது பண்ணிகிட்ருக்கார் ரீசெண்ட் இயர்ஸில். சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறாங்க? நாதன் எல்லிஸ் இன்ஜுரி பாசிபிளாக, ஸ்பென்சர் ஜான்சன் செகண்ட் ஹாஃபில் ஜாயின் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நாதன் எல்லிஸ் இல்லை. அண்ட் எம்எஸ் தோனியோட இன்ஜுரி காரணம் அவருமே 2 வாரத்துக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்யூ சாட் வருவாரா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. மாத்யூ சாட் டாப் ஆர்டரில் வந்தால் டீசெண்டாக இருக்கும், இல்லாட்டி லேட்டாக வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி யோசிப்பாங்கன்னா, பாசிபிளாக 11 சேஞ்ச் இருக்கக்கூடாது, ஏர்லியாகவே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அகில் ஹுசைன் இருப்பார்ன்றது தான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இல்லை மாத்யூ சாட்டை டாப் ஆர்டரில் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அண்ட் இந்த போட்டிக்கு தகுந்த மாதிரி யோசிச்சா மாத்யூ சாட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காரணம் ஆஃப் பிரேக் பவுலிங். ஏன்னா ஆர்ஆர் சைடு பார்த்தோம், நிறைய லெஃப்ட் ஆர்டர் ஸ்டாப் ஆர்டரில் மிடில் ஆர்டரில் இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல மாத்யூ சாட் மாதிரி ஒரு பவுலர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் அன்ஆர்த்தடாக்ஸ் தான் இருந்தால் கூட 100 ஆகும்போது இருக்கிறதுனால அங்கே வந்து அகில் ஹுசைனுக்கு பதிலாக மாத்யூ சாட்டை யோசிக்கலாம். அப்படி மாத்யூ சாட் வர மாதிரி இருந்தால் டாப் ஆர்டரில் வருவார் அண்ட் பேட்டிங் ஆர்டர் மாறும். இதில் நம்ம பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி அகில் ஹுசைனோட போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஜாக்கரி ஃபோக்ஸு நல்ல பவுலர், டவுட்டே கிடையாது, அண்ட் டீசெண்டான ஆல்ரவுண்டர். பட் ஸ்டில் அவரை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்க்குறேன். ஜேமி ஓவர்டனை கொஞ்சம் யோசிக்கலாம். ஜேமி ஓவர்டனை உள்ளே வச்சுட்டு அண்ட் அந்த இடத்துல அகில் ஹுசைனை கூட வெளியில் கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் மார்ட் ஹென்ரியை வெளியில் வச்சுட்டு மாத்யூ சாட்டை டாப் ஆர்டரில் கொண்டு வரலாம், இப்படி கூட கொஞ்சம் யோசிக்கலாம். பட் என்ன மாதிரி ஃபஸ்ட் 11 கொண்டு வருவாங்க நான் டைமில் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி என்னோட ஃபஸ்ட் 11 அண்ட் மோஸ்ட்லி சிஎஸ்கே கண்டினியூ பண்ணால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் எம்எஸ் தோனி வர மாதிரி இருந்தால் உர்வில் பட்டேலை வெளியில் தள்ளுவாங்க. ஸோ அதுதான் நான் யோசிக்கிறது. அண்ட் ஒரு பாயிண்டில் கார்த்திக் சர்மாவை எடுப்பாங்களா, இன்னொரு பக்கம் பிரசாந்த் வீர் எடுப்பாங்களா, அப்படி ஒரு கேள்வி இருக்குது. பிரசாந்த் வீர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ஏற்கனவே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அகில் ஹுசைன் அண்ட் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் 150 இருக்கனால பிரசாந்த் வீருக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது. பட் ஸ்டில் 14 கோடிக்கு மேலே போட்டு பெஞ்சிலே உட்கார வைக்க போகிறாங்கன்னா பாசிபிளாக அப்படி தான் போகும், வழியே இல்லை. அண்ட் ஸ்ரேயாஸ் கோபாலில் உள்ள எதுவும் எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்களா அப்படி பார்க்கணும். அன்சுல் கம்போஜ் பிளேஸில் பாசிபிளாக கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா அகில் ஹுசைனுக்கு பதிலாக இங்கே ஜேமி ஓவர்டன் எடுத்துகிட்டு வந்துட்டா ஒரு ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வரலாம், ஸ்ரேயாஸ் கோபாலை உள்ளே கொண்டு வரலாம், அன்சுல் கம்போஸ் வெளியில் வைக்கலாம், இப்படி கூட கொஞ்சம் யோசிக்கலாம். பட் அது கொஞ்சம் டீசென்ட் சாய்ஸு. பர்ஃபெக்ட் 11 செட் பண்ணுறதுக்கு ஆனால் ஆங்கிளில் யோசிச்சாங்கன்னா இப்படி கூட கொஞ்சம் யோசிக்கலாம். சஞ்சு ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பன் பண்ணுவாங்க, சஞ்சு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு. உர்வில் போன சீசனில் ஒரு இடத்துல குயிக்காக அந்த நம்பர் 3 ஸ்பாட்டில் ஆடினார். ஆயுஷ் மாத்ரே சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். இப்போ இருக்கிற ஃபார்ம் நல்லா இருக்குது. அண்டு முக்கியமாக இந்த போட்டியில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் பார்க்கலாம். ஏன்னா வேர்ல்ட் கப்பில் அந்த இடத்துல பவுல் பண்ணதை பார்த்தோம், ஆஃப் பிரேக் பவுலிங் அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி இருக்குது. கார்த்திக் சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், டீசெண்டாக விக்கெட் கீப்பிங் பண்ணால் இவரு கூட பின்னாடி விக்கெட் கீப்பர் ஆகலாம். டெவால் பிரவேஸ் லெக் பிரேக் பவுலிங் இருக்குது, பட் ஸ்டில் பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. டீசெண்டான பேட்டிங் அண்ட் ஹிட்டிங் பேஸில் அண்ட் ஃபினிஷிங் பேஸில் சிஎஸ்கே யோசிப்பாங்க. சிவம் தூபே சூப்பரான பிளேயர், எனி டைம் ப்ரொமோட் பேஸில் யோசிக்கலாம். அதனால் கார்த்திக் சர்மாவை நம்ப முடியாது. ஆயுஷ் மாத்ரேக்கு அப்புறம் சடனாக தேவைப்பட்டால் பிரவீஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க அண்ட் சடனாக தேவைப்பட்டால் சிவம் தூபேவை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவை அப்படிங்கிற ஆங்கிளில் சிவம் தூபே அகில் ஹுசைன் இவங்கள மாதிரி ஆட்கள் ப்ரொமோட் ஆகலாம் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்ட் ஹென்ரி டீசெண்டான பவுலிங். அன்சுல் கம்போஸ், நூர் அகமது, கலீல் அகமது போன சீசனில் டீசன்ட் சக்ஸஸ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொடுத்தாங்க. அதில் கலீல் அகமது ஏர்லி ஸ்டேஜஸில் நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. நம்பர் பார்ப்போம். சஞ்சுவோட நம்பர் கண்டிப்பாக டீசன்ட் நம்பர், அதில் டவுட்டே இல்லை. அதில் குறிப்பாக ஏர்லி ஸ்டேஜஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. பட் சிஎஸ்கேக்காகங்கும்போது கொஞ்சம் பெட்டராக விளையாடலான்னு தோணுது. அண்ட் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது. வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ரொம்பவே மோசமாக இருந்தது. வேர்ல்ட் கப்பில் வந்த போட்டியிலேருந்து வேறு லெவல் பண்ணார். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு வந்தார். அண்டு மேன் ஆஃப் தி சீரியஸ் வாங்கினார், அது ரொம்ப சூப்பர். அண்ட் அதை கான்ஃபிடென்ட் இங்கே எடுத்து வரலாம். கைக்வாடு கேப்டன் டீசெண்டாக பண்ணுவார். அண்ட் நம்பர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வென்யூ ரெக்கார்டு டீசெண்டாக இருக்குது. உர்வில் கண்டிப்பாக ஹிட்டிங் பேஸில் அந்த ஸ்ட்ரைக் ரேட் பெஸ்ட்டாக பண்ணுவார். பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி தான். ஒரு இடத்துல டக் அவுட்டு 11 பாலுக்கு 31, 19 பாலுக்கு 37 இந்த நம்பர் சொல்லுது இல்லையா. அவர்
ஹிட்டிங் பேஸில் அண்ட் குயிக்காக அடிக்கணுங்கிற பேஸில் அண்ட் பவர் பிளே யூட்டிலைஸ் பேஸில் உர்வில் பட்டேலை பயன்படுத்தலாம். ஆயுஷ் மாத்ரே டெஃபினட்டாக நல்ல பிளேயர், ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக போன சீசனில் ஷோ பண்ணார். நல்ல ஆவரேஜ் அண்ட் ஆர்ஆர்க்கு அகென்ஸ்டாக ஒரு 43 அப்படின்றதும் இருக்குது. கார்த்திக் சர்மா முதல் போட்டி என்ன பண்ணுவார்னு பார்க்கணும். டெவால் பிரவேஸ் போன சீசனில் அண்ட் எண்டில் செம அவுட்புட்டு சிஎஸ்கேக்கு அந்த ஃபார்மை ஷோ பண்ணார். ஒரு போட்டி ஃபெயிலியர், மற்றபடி பயங்கர சக்ஸஸாக இருந்தார். சிவம் தூபே போன சீசன் சென்னை மறக்க வேண்டிய சீசனாக இருந்தது, கடைசியில் முடித்தாங்க. அந்த மாதிரி இடத்துல சிவம் தூபே ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து கடைசி வரைக்கும் நிறைய நேரங்களில் தள்ளி கொண்டு போனார். அந்த வகையில் இந்த சீசனில் டாப் ஆர்டரில் இனிமேல் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. அங்கே சிவம் துபே ரெஸ்பான்சிபிளாக விளையாட வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பாயிண்டில் வேணால் சிவம் துபேக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலான்னு தான் தோணுது. ஆக்கில் ஹுசைன் டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டியும் வச்சுருக்காரு. பவுலிங் பேஸ்லையும் பார்க்கணும், நிறைய ஐபிஎல் விளையாடலை. ஹென்ரியோட ஓரளவுக்கு அவுட்புட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நியூ பால் ஸ்விங் இருந்ததுன்னா அங்கே பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். அன்சுல் கம்போஜ் நல்ல பவுலர் தான். எப்படி இந்த வருஷம் பயன்படுத்த போகிறாங்க, அவர் வச்சுக்க போகிறாங்களா இல்லை ஸ்ரேயாஸ் கோபால் வச்சுட்டு அகில் ஹுசைனை வெளியே தள்ளி ஜேமி ஓவர்டன் உள்ளே கொண்டு வராங்களா, இந்த ஆங்கிளும் யோசிக்கப்படுது. நூர் அகமது போன சீசனில் சிஎஸ்கேக்காக பயங்கர சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஐபிஎல்ல அவரோட சக்ஸஸ் ரேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 30 போட்டியில் 48 விக்கெட்டு அண்ட் கடைசியாக பாருங்கள் விக்கெட்ஸை 3, 4, 1, 1, 1, 2. ஸோ பயங்கர கலக்கலாக இருந்திருக்காரு. கலீல் லாஸ்ட் இயர் எண்டில் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை, பட் கண்டிப்பாக நியூ பாலில் ஒரு சீசன் ஸ்டார்டரில் கலீல் அகமதோட பவுலிங் நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏர்லி ஸ்டேஜஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார். ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம். பவுலிங் பேஸில் ஒரு பாயிண்டில் கலீல், ஹென்ரி, அகில் ஹுசைன், நூர் அகமது அப்படின்ற இடத்துல கூடவே சிவம் துபே கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற ரீசனாக அன்சுல் கம்போஜ் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறாரு. இப்படி இந்த பக்கம் பார்க்கணும். இந்த சைடு துஷர் தேஷ்பாண்டே, பிஸ்நாயர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜடேஜா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கிற ஃபீலு ஆர்ஆர்கிட்ட இருக்குது. அது எங்கேயோ லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் சிஎஸ்கேட்ட இருக்குது. பட் ஓகே, கண்டிப்பாக ஒரு சின்ன ஏஜ் தான் ஆர்ஆருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு சஞ்சு, ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, பிரவிஸ் அண்டு சிவம் துபே இங்கே நல்லா இருக்காங்க. இந்த சைடில் ட்ரிப்ரோட்டோசேஸுக்கு முதல் போட்டி அப்படிங்கிற அந்த இடம், அதை தாண்டி சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ஹெட்மேயர், தர்ஷன் சனகா இவங்கெல்லாம் கேம் சேஞ்சஸாக பார்க்கலாம். குயிக்காக ஆடக்கூடிய இடத்துல பார்க்கலாம். அண்டு ரெண்டு சைடுமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓவராலாக ஈக்குவலாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்டு பார்க்கணும். அண்ட் பெட்டராக லீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது கைக்வாட் கொஞ்சம் பெட்டராக லீட் பண்ணிடுவார் பாசிபிளாக ரியான் பராக்குக்கு அண்ட் கைக்வாடுக்குன்னு பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயம் பார்க்கணும். அண்ட் நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃபில். மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ணாங்கன்னா இங்கே நிறைய நேரங்களில் சேஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ப்ரெஷராக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு வேளை டாஸ் வின் பண்ணி நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லை 180+ அப்படின்றது டெஃபினட்டாக ஆப்போனன்ட்ஸுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்னு தோணுது. அண்ட் நல்ல பேட்டிங் ட்ராக்கும் கூட. அண்ட் ஒரு பாயிண்டில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஆயுஷ் மாத்ரேயோட பவுலிங் இருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ட் ரீசெண்டாக அவர் பவுல் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த நான் வந்து யோசிக்கிறேன். அவருமே ஒரு பவுலிங் ஆப்ஷனில் வச்சு பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷனில் ரியான் பராக்கு தேவைப்பட்டா அண்ட் முக்கியமாக கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது ரியான் பராக்கிட்ட இருக்கிற விஷயம். அதை கொஞ்சம் கூடவே மெயின் பண்ணிக்கலாம். 5 ப்ராப்பர் பவுலர்ஸ் இருக்காங்க. சில நேரங்களில் ரவீந்திர ஜடேஜாக்கு அந்த முழுமையான கோட்டா கிடைக்காம இருக்கலாம். பட் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் கிடைக்கும் தான் யோசிக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷர் தேஷ்பாண்டே எண்டோரில் வீச வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அந்த சந்தீப் சர்மாவை பயன்படுத்துவாங்க அப்படின்னு தோணுது. இந்த பக்கம் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவி தான். பட் ஸ்டில் நூர் அகமது, கலீல், மார்க் ஹென்ரி இவங்க முழுமையாக வீசுவாங்க. இன்றைக்கி அகிலுக்கு இருந்தால் முழுமையான ஓவர் கிடைக்குமாங்கிறது கேள்வி தான். டெஃபினட்டாக அந்த ஃபுல் கோட்டா லிஸ்ட்டில் அகிலை மிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. சில நேரங்களில் அந்த நியூ பால் வீசுகிற இடத்துல ஆம் பால்ஸ் நிறைய வீசுவார். ஈவன் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் கூட நியூ பாலில் அகில் ஹுசைனை பயன்படுத்தினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஏர்லி ஸ்டேஜில் மார்க் ஹென்ரி அண்ட் கலீல் ஆகும்போது அந்த நியூ பாலை யூஸ் பண்ணணும். அதுதான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். அகில் ஹுசைன் அண்ட் கலீல் அகமது, மிஸ்டேக்காக போட்டிருக்கேன், கலீல் அகமது அண்ட் மார்க் ஹென்ரி எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. எப்பயுமே இந்த ஹெட் டு ஹெட் வந்து சிஎஸ்கே ஆர்ஆர்னு வரும்போது ரொம்ப க்ளோஸாக போகும். அது ஆரம்பத்து காலத்தில் இருந்திருக்கு. முதல் சீசன்லேயே இந்த 2 டீம் தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. ஆர்ஆர் ஜெயித்தாங்க இனாகரல் சீசனாக, அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இனாகரல் சீசன் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கல. பட் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, அந்த மாதிரி
டீமும் பார்த்திங்கன்னா நெக் டு நெக்காக தான் இருக்காங்க. அதில் பாசிபிளாக ருத்ராஜ் கைக்வாட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அவர் கொஞ்சம் பெட்டர் கேப்டன்சி கொடுக்க முடியும் ரியான் பராகை விட. அந்த இடத்துல மட்டும் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்ட் ரீசெண்டாக சிஎஸ்கே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காங்க. போன ஒரு சீசன் மோசமாக இருந்தால் கூட மற்றபடி டீசெண்டாக இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பெட்டர் காம்பினேஷனை கொண்டு வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. அண்ட் ஏர்லி ஸ்டேஜஸில் அது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆர்ஆர் ரீசெண்டாக மிக்சடாக இருந்திருக்காங்க, கொஞ்சம் சுமாராக இருந்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். 5 போட்டியில் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே இவங்களும் 5 போட்டியில் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் காம்பினேஷனாக சிஎஸ்கே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, மாறும்னு நினைக்கிறேன். அண்ட் பேக் எண்டில் சிஎஸ்கேவோட யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் இப்போ வர்றதுனால கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இந்த 2 டீம் கடையில் ஸ்கோர்ஸை கொஞ்சம் பாருங்கள். 187 சிஎஸ்கே அடிச்சதுக்கப்புறம் ஆர்ஆர் ஜெயிச்சிருக்காங்க. 182-9 க்ளோஸாக வந்து சென்னை இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இது நடந்தது. அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை மேட்ச்சு 141 ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சடாக தான் இருந்திருக்கு. ஒரு சில நேரங்களில் அந்த 200+ போயிருக்கு. அண்ட் மீடியம் மெண்டில் தான் வந்து இந்த 2 டீமும் மோதல் இப்போ ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. டாப் 14 என்னோட மைண்டில் ஜெய்ஸ்வால், கைக்வாடு, சூரியவன்சி, பிரெட்டோரியஸ், சஞ்சு, ரியான் பராக் இவங்களெல்லாம் டாப் ஆர்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். மிடில் ஆர்டர்னு பார்க்கும்போது ஆயுஷ் மாத்திரை பாசிபிளாக பவுலிங் பேஸ்லேயும் சின்னதாக நான் கன்சிடர் பண்ணுறேன். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த பாயிண்டில் வச்சு பார்க்கலாம். அண்ட் போன சீசனில் பயங்கர கலக்கலாக இருந்தார். ஸோ அதுலேயுமே யோசிக்கணும். சிவம் துபே பவுலிங் பேஸில் சின்ன கன்சிடரேஷனுக்கு அண்ட் ஃபினிஷிங் பேஸில் டாப் ஆர்டர் சொதப்புனா கூட ஃபினிஷ் பண்ணுவார். சிம்ரன் ஹெட்மேயர் அந்த இடத்துல கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. இனிமேல் டாப் ஆர்டரில் சின்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறோம். சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால் போன வருஷம் நல்லா விளாண்டாங்க, அதில் டவுட்டே இல்லை. அண்ட் பிரெட்டோரியஸ் இருக்கார். ஸோ அந்த மாதிரி இடம். அதுக்கப்புறம் ரியான் பராக், அதுக்கப்புறம் சிம்ரன் ஹெட்மேயருங்கும் போது ஃபினிஷ் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக ஹெட்மேயரை 15 ஓவருக்கு அப்புறம் எப்போ நாள் இறக்கிடுவாங்க, அது ஒரு விஷயம். அண்டு டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயில் ஆனால் கூட இனிஷியலாக ஸ்விங் எதுவும் கிடச்சி ஹெட்மேயர் நல்லா சக்ஸஸ் பண்ண. பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டாப் ஆர்டர் பிளேயர்ஸ் டீசெண்டாக இருந்திருக்காங்க. டெவால் பிரவீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். இவருக்குமே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஹென்ரி நியூ பாலில் கலக்க முடியும். அண்ட் கூடவே கலீல் அகமதோட கலக்கலும் எதிர்பார்க்குறோம் எர்லி மேட்சஸில். துஷார் தேஷ்பாண்டே அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு டீசன்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். ரவி பிஸ்னாய் பாசிபிளாக கொஞ்சம் சிஎஸ்கே மிடில் சிவம் துபே ஓகேவாக இருந்தால் கூட ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலை கொடுக்குறாங்க. ஸோ எம்எஸ் தோனி இருந்தால் அதை கொஞ்சம் மாற்றலாம். பட் ஸ்டில் நான் எம்எஸ் தோனி அந்தளவுக்கு யோசிக்கிறது இல்லை இப்போ அப்படின்னு பார்க்கும்போது அவரோட ஏஜ் ஃபேக்டர் பேஸில் பெருசாக யோசிக்க முடியாது. ஸோ அதனால் ரவி பிஸ்னாய் இந்த மிடில் பேஸில் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுவார்னு தோணுது. அங்கே கொஞ்சம் பார்க்கணும். ரவி பிஸ்னாய் டீசன்ட் சாய்ஸு. ட்ரம்ப் பிக்ஸ்னு பார்க்கும்போது பிஸ்னாய் கண்டிப்பாக அந்த கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் இப்போ தான் சொன்னோம். அண்ட் சந்தீப் சர்மா பேக் எண்டில் பவுல் பண்ணுறாரு, இல்லை ஏர்லியாக ஸ்விங் எதுவும் கிடைக்குதுன்னா வேறு லெவல் பண்ண முடியும். பிரெட்டோரியஸ் பாசிபிளாக டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கூட இவர் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. இந்த ஸ்டெபிலிட்டி பேஸில் நல்லா இருக்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டராக ஃபீல் பண்ணுறான். ஆயுஷ் மாத்திரை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப் பிரேக் பவுலிங் கொடுக்க வாய்ப்பு அந்த இடத்துல பார்க்கணும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறது சிஎஸ்கே சைடு இனிமேல் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்ரேயாஸ் கோபாலை கொண்டு வருவாங்களா, இல்லை அன்சுல் கம்போஸ் கொண்டு வருவாங்களா, இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ஓவர்சீஸ் பிளேயரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் சில டிசிஷன் எடுக்கணும். ஜெய்ஸ்வால், சஞ்சு அண்ட் ருத்ராஜ் கைக்வாடை நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஐபிஎல் ஃபார்மேட்டில் இருந்திருக்காங்க. ஓகே. அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது அப்படின்றனால ஓகே தான். ரியான் பராக், சிவம் துபே அண்ட் ஆயுஷ் மாத்திரை இவங்கெல்லாம் கொஞ்சம் பவுலிங்லேயும் குட்டி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதனால் அண்ட் இனிஷியலாக எதுவும் ஸ்விங் எதுவும் கிடச்சிதுன்னா அந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த ஆங்கிளில் ஏர்லி டேஸில் அந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் பயங்கர சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிச்சா அவங்க 3 பேர்த்தையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இங்கே டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க.